இந்த வீடியோல எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு கொஸ்டின் தான் பார்க்க போறோம். Two boys are standing on the opposite end of the 900 meter long bridge. If they walk towards each other at a speed of 10 meter per minute and 8 meter per minute respectively, then in how much time will they meet each other? இந்த கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் தந்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கொஸ்டின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பிரிட்ஜ் இருக்கு. இந்த பிரிட்ஜோட லென்த் பாத்தீங்க அப்படின்னா 900 மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரிட்ஜோட ஒரு எண்ட்ல ஒருத்தர் இருக்காரு, இன்னொரு எண்ட்ல ஒருத்தர் இருக்கார். ரெண்டு பேருமே இப்படி நடந்து வராங்க. ரெண்டு பேருமே ஒரே டைட்டில் தான் நடக்க ஆரம்பிச்சாங்க. இவர் இந்த சைடு நடந்து வராரு, இன்னொருத்தர் இந்த சைடுல நடந்து வராரு. ஒருத்தர் 10 மீட்டர் பெர் மினிட் ஸ்பீட்ல நடந்து வராரு, இன்னொருத்தர் 8 மீட்டர் பெர் மினிட் ஸ்பீட்ல நடந்து வராரு. ஸோ எனக்குள்ள ரெண்டு பேருமே மீட் ஆகிக்கிறாங்க. ஓகேவா? அவங்க நடக்க ஆரம்பிச்சதுல இருந்து அவங்க மீட் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இவர் இங்கிட்டு நடந்து வராரு, இவர் இங்கிட்டு நடந்து வராரு. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கா, இந்த மாதிரி இருந்தா அதை ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பீட் இருக்க வேண்டிய இடத்துல ரெண்டு பேர் ஸ்பீடையுமே பிளஸ் பண்ணிக்கணும். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இந்த கொஸ்டின்ல டைம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி சொல்றாங்க. டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரிட்ஜோட லென்த் தான் 900 மீட்டர். ஸ்பீடு பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தரோடது 10, ஒருத்தரோடது 8 மீட்டர் பெர் மினிட். ஓகேவா? ஸோ 900 மீட்டர் பை 18 மீட்டர் பெர் மினிட். மீட்டர் அடி ஆயிரும். ஆன்சர் மினிட்ல கிடைக்கும். 9 2s are 9 1s are 2 0, 2 1s are 250s. ஓகேவா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 50 மினிட்ஸ். இது ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் 2ல இருக்கு. ஸோ ஆப்ஷன் 2 50 மினிட்ஸ் இஸ் எ கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.